மாம்பழத்தோட விலையும் அதிகம். அப்புறம் நீங்க கிழிஞ்ச நோட்டை வேற கொடுக்குறீங்க. இப்போ நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா பேங்க்லயும் கிழிஞ்ச நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். RBI சொல்லுது, ஸ்மார்ட்டா இருங்க, கூலா இருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ற வேலை எல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் இதை விட்டுற போறேன். மண்டையா, நீ உடற்பயிற்சி பண்ணிதான் ஆகணும். உடம்பே இல்லாத நீ உடற்பயிற்சி பண்ணாதான் உடம்பு வரும், புரியுதா? நண்பா மொட்டு, உடம்புல சக்தி வரணுங்கிறதுக்காக நீ மாங்குன்னு உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அதுக்காகவே ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்க. இத நீ சாப்பிட்டேன்னா உன் சக்தி 10 மடங்காயிரும். வரேங்கா மண்டையா, உடற்பயிற்சி செய்யும் போது தேவையில்லாத பேசாத, மரியாதையா இங்க இருந்து போயிடு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், உங்க மருந்தை எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு குத்துங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மருந்தை நான் தப்பான வழியில பயன்படுத்த மாட்டேன். ஓகேவா? அட, இது என்ன புது கதையா இருக்கு? பாத்தலோ, டாக்டர் சார்ட்ட சொல்லி எனக்கு ஒரு ஊசி போட சொல்லுப்பா. சத்தியமா அந்த ஊசி மூலியமா வர சத்திய வச்சு நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, என்ன நம்புங்க. சரி சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஊசி போட்டுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இந்தாங்க, நீங்க தாராளமா என் கையில ஊசியை போட்டுக்கலாம். குத்துங்க. போனா போது, எனக்கும் போடுங்க. இதனால என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். நான் கண்டுபிடிப்ப தொடர்றதே உங்க 2 பேர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அடே பரேங்கா மண்டையா, பேசிக்கிட்டு இருக்கும் போது கையில குத்தாம ஏன்டா பின்னாடி குத்தல? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. எனக்கு தெரியுது, என் சக்தி எல்லாம் இப்ப பெருகிக்கிட்டே போகுது. இந்த ஊசி நல்லா வேலை செய்யுதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. பிரமாதம், எப்படி மேல போய் உட்கார்ந்த? வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. தலையில அடிக்காத, தாய் இல்லாத புள்ளைய தலையில அடிக்க கூடாது. என்ன தைரியம் இருந்தா என்ன நீ அடிச்சிருப்ப. நான் இந்த மாதிரி தான் அடிப்பேன், கடிப்பேன். உன்னால என்ன முடியுமோ முடிஞ்சா பண்ணிக்க. போடா தோசை கிளம்பிட்டியா? என்னோட மருந்து எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? எப்படி எவ்வளவு பிரமாதம் இல்ல? என்ன இது? என்னோட சக்தி மட்டும் அப்படியே இருக்கு, எனக்கு 2 மடங்கு ஆகலையே. நான் சொல்றத கேளு நண்பா, நம்பு. உன் சக்தியும் திடீர்னு ஒரு நாள் பெருகிடும். என் கூட வாய, நான் சொல்றேன். வா 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 வா. என்ன எங்க கொண்டு போறீங்க? வேண்டாம். போடுங்க, சீக்கிரம் போடுங்க. மோட்டு, நீ என்ன திடீர்னு டாகி மாதிரி பண்ற? ஆனா நீ மட்டும் என்னவா, நீ பாக்குறதுக்கு அப்படியே மங்கி மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. ஆனா இதெல்லாம் எப்படி? அதுதானே என் கண்டுபிடிப்பின் சிறப்பம்சமே. அதாவது அந்த ஊசி போட்டுக்கிட்டவங்களுக்கு மிருக பலம் வந்துரும். எப்படி என் கண்டுபிடிப்பின் சிறப்பு அம்சம்? இப்ப பாத்தியா நீ எப்படி குரங்கு மாதிரி மாறிட்ட? மொட்டு பாத்தியா டாகி ஆயிட்டா. எங்களை வச்சு காமெடியா பண்ற? நான் சொல்றத கேளு. வேண்டாம் மோட்டோ, நல்ல பிள்ளை நீ. நான் சொல்றத கேப்ப இல்ல? எப்ப என்ன விட்டுரு. டாகி மாதிரி எலும்ப மட்டும் கவருது இல்ல, உளையிடலாம், ஓடலாம்.
என்ன தைரியம் இருந்தா என்னை இப்படி மாத்தி இருப்ப. அதுக்குண்டான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என்னாச்சு? நீங்க எல்லாரும் எதுக்காக ஓடுறீங்க? மோட்டு பத்துலுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதே மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்து எதுக்காக மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க? சொல்லுங்க. உங்களை பார்த்து மக்கள் என்னைக்குமே பயப்படக்கூடாது. என்ன மோட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக என்ன மோந்து பாத்துக்கிட்டு இருக்க? அது வந்து நம்ம உப்பு மூட்டை ஏறி விளையாடலாமா? என்ன உப்பு மூட்டை ஏறி விளையாடலாமா? ஏ மோட்டு பத்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இது விளையாடுற நேரம் இல்ல. மரியாதை அதை கொடு. எனக்கு உதவி செய்யுங்க. ஜான் இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா. அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அதை கொடு. நீ எதுக்காக இந்த மோப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க உங்ககிட்ட இருக்க கர்ச்சீப் எடுத்து காமிச்சீங்கன்னா நான் மோந்து பார்த்துட்டு போயிடுவேன். என் பாக்கெட்ல இருக்கிறது வெறும் கர்ச்சீப் தான். அது கூட எந்த இல்ல, அந்த ஜானோடது. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த பக்கம் தான் இருக்கான். அவனை பிடிச்சா எலும்பு கொடுப்பியா? என்ன எலும்பா? உங்களுக்கு தெரிய இல்ல, அவனுக்கு எலும்புனா உயிர். அவனுக்கு வேண்டிய எலும்பு நீங்க கொடுத்துடுங்க. அவனை புடிச்சு கொடுத்தா எங்களுக்கு பரிசு குடிப்பீங்கல்ல, அதைத்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்ன பரிசா எலும்ப கேக்குறீங்க? அட, அவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க போய் எனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. கண்ணா, வாழைப்பழம். எலும்புங்கிறானுங்க, வாழைப்பழங்கிறானுங்க. என்ன பண்றானுங்க? ஜான் ஆகுவான் டால். ஜான் ஆகுவான் டால். யாராவது பிடிக்க நினைச்சா ஜான் கொடுப்பா அவங்களுக்கு பாப்கார்ன். ஜான் அண்ணே, நல்லா சொல்றீங்கண்ணே. நீங்க பஞ்சு டைலாக் உடுன்னு விடுறீங்கண்ணே. பஞ்சு டைலாக் விடலனா நம்ம மூக்குல வச்சிடுவாங்கடா பஞ்ச. இந்த ஜான் தான் இப்ப சிங்கத்தோட மிகப்பெரிய எதிரி. அண்ணே, நீங்க வாயை திறந்தாலே பஞ்சு டைலாக்கா வருதுண்ணே. அண்ணே, அங்க பாருங்கண்ணே. பத்துலோ குரங்கு மாதிரி வந்து தொங்குறான். பாருங்க பாருங்க. அட கடவுளே, இவன் ஏன் குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தொங்கிக்கிட்டு இருக்கா? பத்துலோ எங்க இருக்கானோ அங்க மோத்துவும் இருப்பா. எங்க தப்பிக்கிறீங்க? ஜானை பிடிக்கிறது கஷ்டமான விஷயம். அது நடக்காத காரியம். அண்ணே, இவன் சத்தம் போடுறத பார்த்தா வெறி பிடிச்ச நாய் மாதிரியா இருக்குண்ணே. அவனோட கண்ணையும் பல்லையும் பார்த்தா அப்படிதான் தோணுது. ஒரே குண்டுல இவனோட கவாலத்தை ஓபன் பண்ணிடுறேன். அண்ணே, அந்த துப்பாக்கியில தான் குண்டே கிடையாதுண்ணே. எதை வச்சுன்னு சுடுவேன்? ஆமாண்ணே, புல்லட் எல்லாம் காலியா போச்சுன்னு. அது வாங்க கூட நம்ம கையில காசு கிடையாதுன்னு. பாத்துக்க, கடிச்சிருவா போட்டுருக்கு. மாண்ட பயலே, இது எப்படி நடந்துச்சு? அடே மோட்டு, இப்ப நீ விளையாட வேண்டிய நேரம்.
அந்த இடத்துல கிடைக்காத எங்களை காப்பாத்துங்க. மோட்டு பத்து கிட்ட எங்களை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க நண்பா. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த மோட்டுவும் பத்துலும் எங்க போனாலும் துரத்தி துரத்தி கடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியல. மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே அசத்திட்டீங்க. ஒன்னு சொல்றேன், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், மோட்டு பத்லு குறியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். நடக்கவே நடக்காது. நான் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பரிசை கொடுக்க போறேன். அப்படி பரிசு கொடுக்கறதா இருந்தா அது எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். உனக்கு எதுக்காக கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணுமா? மோட்டு மோட்டு கண்ணா, இங்க பாத்தியா எலும்பு? வேண்டாம், நான் எலும்பெல்லாம் சாப்பிடுறதுக்கு இல்ல. பத்லு, இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச வாழைப்பழம். எப்படி? வேணாம், எனக்கு வாழைப்பழம் சுத்தமா பிடிக்காது. நண்பர்களே கவலைப்படாதீங்க, டோசேஜ் டைம் முடிஞ்சிருக்கும். இன்னொன்னு போட்டா சரியாயிடும். இன்ஜெக்ஷன்லாம் நீ போட வேண்டாம். அதை எப்படி போடுறதுன்னு உனக்கு நான் சொல்லி தரேன். நில்லு. மோட்டு பட்ல குறி வச்சுட்டா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். ஜெய் அலக் நிரஞ்சன். நீங்க ஒரு முற்றும் துறந்த முனிவர், நீங்க ஒரு ஞானி, நீங்க ஒரு யோகி. நீங்க என்ன பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் சொன்னது எல்லாமே உண்மை, அப்பட்டமான உண்மை. ஜெய் அலக் நிரஞ்சன், உன் கட்டமே சரியில்லாம இருக்கு. உன் கட்டத்தை மாத்தணும்னா அதுக்கு நீ பரிகாரம் பண்ணி ஆகணும். பண்ணுவியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் சுவாமி, சொல்லுங்க. நான் முற்றும் துறந்த முனிவன். நான் உன்கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அப்படியா? அந்த ஒண்ணு என்ன சுவாமி? அங்க ஃபேமிலி பிளானிங் மாதிரி முக்கோணமா இருக்க, என்னது அது? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன கேட்கிறேன்னு தெரியாத மாதிரியே நீயும் கேட்காத. அந்த தட்டுல இருக்கிறது என்னது? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு சுவாமி, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் சமோசா. இந்தாங்க, சாப்பிட்டு என் வருங்காலத்தை பத்தி சொல்லுங்க. என்னாச்சு சுவாமி? இந்த சமோசாவுக்கும் சம்சாரத்துக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கு. அதுக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப பெருசு, ஆனா சமோசா ரொம்ப சின்னது. அப்படின்னா இந்தாங்க சுவாமி, இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. என்னோட எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க. மோட்டு, நீ இங்கதான் இருக்கியா? சிங்கம் சார் உன்னை வர சொல்லிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், துபாயில இருந்து ரெட் கலர் டைமண்ட் ஒன்னு எக்ஸிபிஷனுக்காக இங்க வருதான். அந்த டைமண்டுக்கு செக்யூரிட்டியா சிங்கம் சார் நம்ம ரெண்டு பேரையும் இருக்க சொல்லிருக்காரு. அட பத்லு, நீ என்ன சொல்ற? எதுக்காக அந்த சிங்கம் இந்த சுவாமியை வர சொல்லிருக்காரு? என்னடா உஸ்தாசுங்கற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எந்திரிச்சு வாடா, சிங்கம் சார் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு வா. அட குண்டா, நீயா? எஸ்கேப். எலை, இந்த ஜட்கா கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. இவன் கிட்ட இருக்கிற பொருள் எடுத்து வித்தாலே போதும்ல, மாச கணக்குல உட்காந்து திங்கலாம்ல. ஏல, ஒரேடி அவன் மறைஞ்சு விட்டாம்ல. நான் சொல்லல இவங்கிட்ட விஷயம் இருக்கும்னு. இன்னைக்கு இதை ஆட்டைய போட்டுற வேண்டியதாம்ல. ஏல, நீ என்னல யோசிச்சுட்டு இருக்க? ஹலோ டாக்டர், அட எங்க போனீங்க? உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்க? இங்க ஏன் வந்த? இது என்னோட இடம். ஆமா, பாதாள பைரவன் வந்திருக்கேன். கொஞ்ச நாளா என் வயித்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. எதை சாப்பிட்டாலும் வெளியில போயிருது. காப்பாத்துங்க. எங்க சுத்தி சுத்தி ஒரு பேய முன்னாடி நிக்குது. யாராவது காப்பாத்துங்க.
ஆத்திர அவசரத்துக்கு பேய விரட்டுற மந்திரம் வேற எனக்கு தெரியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அட என்னப்பா நீ நிஜமாவே என்ன பார்த்து பயந்துட்டியா நீ? ஐயா சேச்சா நீ பார்க்க செம சூப்பரா இருக்க. நான் இப்ப உன்னையும் என்ன மாதிரி அழகா மாத்துறேன். வா கிட்ட வா கிட்ட வா. வேணாம் வேணாம், நான் உங்களை மாதிரி அழகாக விரும்பல சாமியான விட்டுருக்க. எப்படி என்னோட புது கண்டுபிடிப்பு? இங்க பாத்தியா, ஸ்டிக்கரை வச்சு மாயமாவே மறைஞ்சு போயிடலாம். இதோ இந்த பட்டனை அழுத்துறேன்னா ஸ்டிக்கர் வெளியில வரும். அந்த ஸ்டிக்கரை எடுத்து மேல ஒட்டிக்கிட்டோம்னா இதோ இப்படி மறைஞ்சிடலாம். அதை எடுத்துட்டா கண்ணுக்கு தெரிஞ்சிடலாம். எப்படி? இந்த ஒரு ஸ்டிக்கரை வச்சு நம்ம கோடீஸ்வரன் ஆயிரலாம் போல இருக்குதா? அடிச்சதுல ஜாக் பாட்டு. இந்த இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு. யார்கிட்ட ஆட்டம் காட்டுறேன். பாத்தீங்களானே நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களானே? என்னதுன்னு கேக்குறேன். நான் துபாய் ஷேக்கோட ரெட் டைமண்ட கடத்துறதுக்காக இங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன சின்ன டாப்பா பொருட்களை எல்லாம் என்கிட்ட கொண்டு வரீங்களா? உங்கடா தடி பசங்களா? இது என்ன மந்திர பெட்டியா? அண்ணே இது மாயமா மறைய வைக்கிற ஸ்டிக்கர்னே. அந்த டாக்டர் பைய கண்டுபிடிச்சிருந்ததுனே. நான் அழகா அபேஸ் பண்ணிட்டேனே. இந்த இனிமே அந்த டைமண்ட என்கிட்ட இருந்து யாரும் காப்பாத்த முடியாது. வாங்க மாயமா மறைஞ்சு போய் அந்த ரெட் டைமண்ட கடத்திட்டு வந்துடலாம். இவங்க தான் மோட்டு பத்லு. எங்க ஊர்லயே ரொம்ப வீரமான ஆளுங்க. உங்களோட வைரத்துக்கு இவங்க தான் பாதுகாப்பா இருப்பாங்க. நன்றி நன்றி. என்னோட வைரத்துக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அது கூட இந்த செக்யூரிட்டிக்கு அப்புறம் என்ன பந்தோபஸ்து பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. வைரத்துக்கு நாலாபுரமும் அலாரம் செட் பண்ணிருக்கேன். அதை யாராவது தொட நினைச்சாங்கன்னா உடனே அலாரம் அடிக்கும். மொத்த செக்யூரிட்டி சிஸ்டம். வாங்க போய் பார்க்கலாம். மோட்டு பத்லு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி நாளைக்கு காலையில பாப்போம். நாளைக்கு காலையில எக்ஸிபிஷன் ஸ்டார்ட். ஒரு ஷூட். நாளைக்கு எக்ஸிபிஷன் வச்சிருக்கியா? வெச்சுக்கோ. ஆனா இங்க வரவங்க கண்ணுக்கு இந்த ரெட் டைமண்ட் தெரிய போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு அதை நான் அபேஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கை லட்சியத்தை அடைவேன். ஜானாவாதான். முதல்ல அந்த அலார்மை ஆஃப் பண்ணுங்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? ஆமா, இந்த சத்தத்தை நானும் தானே கேட்டேன். இங்க நாம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம கைவரிசைய காட்ட வேண்டிய நேரம் இது. அண்ணே உடனே எடுத்துடலானே. முதல்ல அந்த அலார்மை ஆஃப் பண்ணுங்கடா. யாரு இங்க இருக்கிறது? Don't worry. இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். நீங்க தூங்குங்க. சாரி மண்டையா, இது அவங்க ஃபேமிலி மேட்டர். ஆமா, இது யாரோட ஃபேமிலி மேட்டர்? யாரு இத சொன்னது?
என்னது சிகப்பு வைரம் மட்டும் தனியா போகுது? யார் எடுத்துட்டு போறது? ஆமா, அந்த டைமண்டை எடுத்துட்டு போறது யாருடா? நான் உன்கிட்ட கேட்டேன், யாருன்னு தெரியல. இதுங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அந்த வேலை முடிச்சதே, நாங்க இப்ப கிளம்புறோம். இந்த விஷயத்த நீங்க வெளியில சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, நாங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டோம். அச்சச்சோ, கீழே விட்டுட்டானே. இவங்க எத்தனை தடவை போலீஸ் கிட்ட நம்மள கோத்து விட்டுருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு காட்டுவோம். எங்களுக்கு வேண்டியது கிடைச்சிட்டா நாங்க உங்களை எதுவும் செய்ய மாட்டோம். மோட்டோ, அந்த வைரத்தை உடனே இந்த பக்கம் தூக்கி போட. அண்ணே, இந்த பூசணிக்காய் நல்லா இருக்கானே, இவனை கையோட கூட்டிட்டு போயிருவோமானே. இல்ல இல்ல வேண்டாம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. என் கூட இருக்கிற உங்க 2 பேருக்குமே என்னால சோறு போட முடியல. இதுல இவனை வர கூட்டிட்டு போய் என்னடா பண்றது? சாரி, நாங்க பூதம் தானே, உங்களை எப்படி நம்ப வைக்கிறது? வேண்டாம், நீங்க பூதம் தான் ஒத்துக்கிறேன். என்னையும் மண்டையில மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன ஏன்டா இப்படி எல்லா விஷயத்திலயும் கோத்து விடுற மோட்டோ? அப்படி நான் ஒண்ணு பண்ணல. நீங்க 2 பேரும் இப்ப டான்ஸ் ஆடுங்க. உங்களை எதுவும் பண்ணாம இருக்கணும்னா நீங்க இப்பவே டான்ஸ் ஆடி ஆகணும். அப்பதான் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம். டான்ஸ் ஆட சொன்னா சானியா மிதிக்கிறீங்க. 2 பேரும் ஏன் கூட வாங்க. நீங்க ஒரு தடவை பூதமா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாங்க, பூதமா மாறி விளையாடலாம். நீங்க பூதம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களை விட்டுருங்க. நம்ம கிட்ட இருந்த சக்தி குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தோம்னா நாம மாட்டிப்போம். வாங்க ஓடிடலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம தப்பிச்சு ஆகணும். நில்லுங்க, சொன்னா கேளுங்க. என்னோட மோட்டார் பைக். இனிமே நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது. என்னோட பேரு சிங்கம், அதாவது இன்ஸ்பெக்டர் சிங்கம். என்னோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். சிங்கம் சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க உங்களோட வேகமா வந்து இவங்க மேல விழுந்து வைரத்தை காப்பாத்திட்டோம். இங்க பாருங்க, சிகப்பு வைரம். அப்படியா? இதுக்காக தான் உங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும். நீங்க எங்களை அளவுக்கு அதிகமா புகழ்றீங்க. நீங்களா விருப்பப்பட்டு எதை கொடுத்தாலும் நாங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். ஷேக் கிட்டயும் அவர் வைஃப் கிட்டயும் உங்களுக்கு பரிசு தரும்படி நான் சொல்றேன். வெரி குட், வெரி குட். எங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா இங்க நான் வெச்சது ஒரிஜினல் வைரம் இல்ல. ஒரிஜினல் வைரம் என் வீட்ல பத்திரமா இருக்குது. எனக்கு தெரியும் இந்த ஊர்ல திருட்டு நடக்குதுன்னு. Motu patlu